ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் மட்டும் மேக் பண்ணுறது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போலவே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சரி லைன் போடுவோம்ல 3 லைன்ஸு. எதுக்காகனா ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி 3 லைன்ஸ் சரி லைன் போட்டுருக்கேன். கோல்டன் இது எடுத்து போட்டுக்கிறேன். அதுதான் 3 லைன் சரி லைன் போட்டதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் எடுத்து ஒரு லைன் போட்டுக்குங்க. சுகர் பீட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் போடலான்னு, அதாவது ஒரு பேர்லும் ஒரு கோல்டனும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒன்று மாற்றி ஒன்று எடுத்து லைனாக அப்படியே ஒரு லைன் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீட்ஸ். இதே தான் சேம் திங்ஸ் தான். இது சுகர் பீட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி பேர்ல் பீடும் ஒரு கோல்டன் பீட்ஸும் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு சுகர் பீட்ஸ் லைன் இப்போ போடுறல இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி கிளைண்ட் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் போட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டோட ஃபஸ்ட் லெட்டரும் அவங்களோட ஃபஸ்ட் லெட்டரும் போடுறதுக்காக கேட்டிருக்காங்க. நான் இப்போ அதுதான் போட போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் ஷேப் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வந்து பிடி இது மாதிரி பேப்பர் காப்பி ஆப்பை வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். மாதிரி ட்ரா பண்ணுறதால நம்மளுக்கு கரெக்டான ப்ராப்பரான அந்த லெட்டர் வந்து நம்மளுக்கு ட்ரா பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இதே சேம் இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஒரே ஆப், அதாவது பேப்பர் காப்பி ஆப் இருக்கும், அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்குறது ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸால் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, பேப்பர் காப்பி ஆப்லேயே நம்மளுக்கு, அதாவது பின் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்பில் நம்ம இப்போ எடுத்துகிட்டு சின்ன ஃப்ளார் அந்த மாதிரி டிசைனுக்கெலாம் நீங்கள் வந்து அந்த பேப்பர் காப்பி ஆப்லேயே வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதை வச்சுன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ப்ரைட் பண்ணுறதுக்கு எல்லாமே அங்கே ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெட்டருக்கு இல்லை சின்ன சின்ன திங்ஸ், இல்லை பட்டர்ஃப்ளை போடுறது, சின்ன புட்டாஸ், ஃப்ளவர்ஸ் போடுறது, அதுக்கெலாம் வந்து நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றில் அவுட்லைன் வந்து அந்த பிடிக்கு நான் அவுட்லைன் சுகர் பீட்ஸ் தான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டினியூவாக பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஆக்சுவலி கரெக்டான ப்ராப்பராக ஷேப் போடணும். நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே பீட்ஸும் கரெக்டாக ப்ராப்பராக போட்டால் தான் உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக தெரியும். ஸோ இதே மாதிரியே போட்டுலே வாங்க. கண்டினியூவாக போட்டு வந்தீங்கன்னா பி வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதேமாதிரி டியும் அதேமாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஷேப் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இது எல்லா ஷேப்புமே நம்ம போடலாம். என்ன உங்கள் லெட்டர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக போட்டுமே வாங்க. ஃபுல்லாகவே ஓரளவு சுகர் பீட்ஸால் தான் நான் போட்டுறேன். சுகர் பீட்ஸால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு போட்டோம்ல, அந்த ஷேப் சுகர் பீட்ஸ் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா 3 mm சைஸில் இருக்க ஒரு பீட்ஸ் வந்து இன்னொரு லைன் நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கண்டினியூவாக போட்டுனே வர வேண்டியதுதான். அகைன் அது முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு சுகர் பீட்ஸால் இன்னொரு லைன் நான் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் அவுட்லைனுக்காக சரி வச்சு ஒரு 2 லைன்ஸ் வந்து லைன்லேயே அது மேலேயே போட்டுக்கிறேன். இப்போ வந்து அந்த லெட்டர்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக கோல்டன் சாடி இருக்குல்ல, ஜர்தோசிலே சாடி சொல்லுவாங்க, அது வந்து எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே அவுட்லைனில் ஜர்தோசியாலே எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே அதுதான் பண்ணுறேன். சர்தோசியாலே ஹைலைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து சுகர் பீட்ஸ் ஓகே தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் நம்ம கிராண்டாக காட்டணும், நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் வந்து சர்தோசி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அது இப்போ அது போடுறதுக்கும் போடாமல் முன்னாடி இருந்ததுக்குமே அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஹைலைட் பண்ணுறது நல்லா தெரியும். இந்த டிக்கு பாருங்கள், நான் இன்னும் ஹைலைட் கொடுக்கல, ஆனால் பி வந்து இன்னும் ஹைலைட்டாக தெரியுதுல்ல, அதுக்காக தான் ஜர்தோசியால் இன்னொரு லைன் வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக ஹைலைட் கொடுத்துன்னு இருக்கேன். ப்ராப்பராக அப்படியே அந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுனே வாங்க. இது ஃபுல்லாகவே ஓவராலவே முடிச்சிட்டேன் பாருங்கள். பியும் டியும் முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸு இந்த ஹார்ட் ஷேப்லாம் முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்ல, அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு போடுறேன். அந்த லைன் போட்டதுக்கப்புறமா
அதில் எப்படி ஒர்க் போடுறது எல்லாமே நெக்ஸ்ட்டு இதில் வந்து வரும். நீங்கள் பாருங்கள், கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச்சு கேப்பில் கரெக்டாக அந்த லைன் போட்டுனே வாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸில் இருக்க பீட்ஸு 1.5 mm இருக்கும். அந்த பீட்ஸ் எடுத்து ஒரு லைன் வந்து சின்னதாக ஒரு சரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பீட்ஸு அந்த மாதிரி கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படி தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வந்து பொறுமையாகவே போட்டு காட்டுற ஸ்லோவாகவே கிளியராகவே உங்களுக்கு புரியும். லைன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்புக்கு உள்ளார செல்ஃப் கலர், அதாவது நம்ம ப்ளூ கலர் போட்டுக்கலாம். அந்த ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரியே நான் ஃபுல்லாகவே பானி ஸ்டிச்சால் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறேன். கண்டினியூவாக நம்ம வந்து பானி ஸ்டிச் ப்ளூ கலர்லேயே போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு, அதாவது லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டாக தெரியும். அவங்க முக்கியமாக கிளைண்ட் வந்து எனக்கு லெட்டர்ஸ் வந்து ஹைலைட்டாக வேணும்னு சொன்னாங்க. செல்ஃப் கலர் பானி ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் போட தெரியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு லெட்டர் வந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் செல்ஃப் கலரே எடுத்துக்கிறேன். ஃபைனலி ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் இது தான். அந்த லைன்ஸ் எல்லாமே போட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கிளைண்ட்டு கேட்ட அவுட்புட்டே வந்துருச்சு. அவங்க கேட்டாங்க எனக்கு லெட்டர்ஸ் வந்து நல்லா ஹைலைட்டாக இருக்கணும், ஹார்ட் ஷேப் இருக்கணும், லைன்ஸ் கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் போட்டாங்க சொன்னாங்க. இதுதான் நம்மளோட ஸ்லீவு. ஃபைனலாக முடித்த ஸ்லீவ் டிசைன் இது தான். அழகாக வந்துருச்சு. டிசைனும் நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. இதே மாதிரி தான் சேம் டிசைன். இது வந்து ரைட் சைடு, நெக்ஸ்ட் இது வந்து லெஃப்ட் சைட்லேயும் நம்ம அதே மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் மெத்தட் ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் அவுட்புட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக் எப்படி மேக் பண்ணுறது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த வீடியோவில் ஸ்லீவ் மட்டும் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.